பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினால் உங்களை யாவரும் வாழ்த்துகிறேன். நீங்கள் எல்லாம் கர்த்தருக்குள் நல்லா இருக்கிறீங்க என்று நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளை கூட ஏசப்பா நம்மோட வேதத்திலிருந்து அவர் நம்மோட பேச போகிறார். ஏசாயா 43 அதிகாரம் 21 வசனம். ஏசாயா சாப்டர் 43 verse 21 வேதம் சொல்கிறது, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். ஆண்டவர் சொல்றாரு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன். ஆமென். பாருங்க, இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்க இருக்கிறாங்க, பணக்காரர் இருக்கிறாங்க, ஐஸ்வர்யவான் இருக்காங்க, நல்ல பிஸ்னஸ் மேன் இருக்காங்க, எவ்வளோ ஜனம் இருந்தும் கர்த்தர் உங்களையும் என்னையும் அவர் தெரிந்து கொண்டு இருக்கிறார். ஆமென். நீங்கள் பாக்கியவான், நீங்கள் பாக்கியவதி. ஏன்னா இந்த உலகத்தில் எவ்வளோ கோடிக்கணக்கான ஜனங்க இருந்தும் கர்த்தர் உங்களை தெரிந்து கொண்டார். அவர் உங்களை பார்த்து சொல்றாரு, இந்த ஜனம் ஏன் ஜனம். ஆமென். ஆண்டு சொல்றாரு, நீங்க தேவ பிள்ளைகளா இருக்கிறீங்க, நீங்க தேவ ஜனமா இருக்கிறீங்க. அப்போ கர்த்தர் ஏன் நம்மை தெரிந்து கொண்டாருன்னா, வேதம் சொல்கிறது, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். ஆமென். அப்போ கர்த்தர் ஏன் எல்லாரையும் விட்டு ஏன் உன்னை தெரிந்து கொண்டாரு, ஏன் என்ன தெரிந்து கொண்டாருன்னா, அவர் துதியை சொல்லி வர. ஆமென். அவரை துதிக்கும் போது ஒரு புதிய பலன் நமக்கு கிடைக்கும். அவரை துதிக்கும் போது ஒரு புதிய அபிஷேகம் நமக்கு கிடைக்கும். அவரை துதிக்கும் போது ஒரு பெரிய விடுதலை கிடைக்குங்க. ஏன்னா இந்த துதியில் அவ்வளோ வல்லமை இருக்கிறது. பாருங்க, யாருக்கோ கிடைக்காத பாக்கியத்தை ஏசப்பா உனக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரு. அவரை துதிக்க, அவருடைய நாமத்தை உயர்த்த ஏசப்பா அவர் ஜனமாக நம்மை தெரிந்து கொண்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எத்தனையோ பேர் அவரை துதிக்காம அவருடைய நாமத்தை அறிஞ்சு கொள்ளாம இன்னைக்கு நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆனா உங்களுக்கும் எனக்கும் ஏசப்பா அந்த பாக்கியத்தை கொடுத்தாரு. இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, உம்மை துதிக்க ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிற. அப்போ உங்களுடைய ஜனமா ஆண்டவரே என்னை தெரிந்து கொண்டு இருக்கீங்களே, அப்போ உங்களுடைய பிள்ளையாக என்னை தெரிந்து கொண்டு இருக்கிறீங்களே, உம்மை துதிக்க, உங்க நாமத்தை மையப்படுத்த, உம்மை ஆராதிக்க ஏசப்பா ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டீங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி இந்த நாள்லேருந்து உம்மை துதிக்க என்னை ஒப்பு கொடுக்குறப்பா. ஆகையால தான் இந்த 7 நாளும் ஆண்டவர் துதிக்கவும் ஆராதிக்கவும் அந்த கூட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறாங்க. நான் இயேசுவின் நாமத்தில் சொல்கிறேன், இந்த 7 நாளும் நீங்கள் துதிக்கும் போது, நீங்கள் அவரை மகிமைப்படுத்தும் போது, அவர் நீங்கள் ஸ்தோத்தரிக்கும் போது, இந்த துதியில் வருதான விடுதலை, ஆசீர்வாதங்க, நன்மைகளை உங்கள் வாழ்க்கையில் பார்க்க போகிறீங்க. அநேக வருஷமாய் தடையாக இருந்த காரியங்களை, அநேக வருஷமாய் தடியாக மூடப்பட்டிருந்த கதவுகளை இந்த 7 நாள் நீங்கள் துதித்து பாடும்போது கர்த்தர் உங்களுக்காக திறக்க போகிறார். உங்களுக்காக அவர் வாய்க்க பண்ண போகிறார். ஆயத்தமாக இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்களா? ஏசப்பாட்ட சொல்லுங்க, ஆண்டவரே ஏசப்பா என்ன தெரிந்து கொண்டீங்களே, உம்மை துதிக்கபடியாக என்னை ஒப்பு கொடுக்குறேன்னு சொல்லலாமா? ஆண்டவரே, இதோ இந்த நாளில் கூட ஏசப்பா நீர் எங்களோட பேசின வார்த்தையின்படி ஆண்டவரே, இதோ இந்த ஜனத்தை எனக்காக தெரிந்து கொண்டேன், இவர்கள் என் துதியை சொல்லி வர வார்த்தையின்படி அப்பா, அன்னைக்கு எப்படி தாவீது ஆண்டவரே அப்பா எந்நேரமும் அப்பா அம்மை துதித்தாங்களோ, அதே போல அப்பா எங்களை தெரிந்து கொண்டு, உதவாத எங்களை தெரிந்து கொண்டு அப்பா உம்முடைய ஜனமாய் மாற்றினீங்களே, இந்த நாள்லேருந்து உம்மை துதிக்க, உம்மை ஸ்தோத்தரிக்க என்னை அர்ப்பணிக்கிறேன். ஏசப்பா என்னை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. துதினால வருகிற நன்மைகள், ஆசீர்வாதங்கள், விடுதலை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகள் இந்த நாள் இந்த காண கிருபை செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்கள் நாம மாற்றம் ஐப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you.